எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. மனைவினாலேயே நிறைய யோகங்களை அனுபவிச்சிருக்கக்கூடிய அமைப்பு, நல்ல மனைவியை அமையக்கூடிய அமைப்பில் இருந்து ஒரு பெண்ணால் நல்ல ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சில பெண்களால் நம்ம சில அவதூறுகள், கெட்ட பேர்கள், பணம் இழப்பு, மன நிம்மதியை குறைபாடு, இதெல்லாம் அந்த கேது தான் செய்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிவனடியெல்லாம் சத்தம் போடு ஆய்வுலாம் பேச மாட்டாங்க. 2ஆம் இடத்துக்குடையவர் யாருன்னா சுக்கிரனுங்க. அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கேதுவுடைய சேர்க்கையிலேன்னு சொன்னேன். அதனால் இவர் சாந்தமாக அமைதியாக பேசக்கூடிய அமைப்பு, தன்னகத்தே ஒரு சாது மாதிரி அமைதியான வாழ்க்கை. ஏன்னா 10ல் ஒரு பல கிரகங்கள் இருந்தால் அவர் லௌவீக வாழ்க்கையில் இருந்து ஒரு ஆன்மீகம், மக்கள் தொடர்புடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு விதிமுறைகள்லாம் இருக்குங்க. நிறைய ஆராய்ச்சியெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு. எல்லா விஷயமும் எனக்கு டான்ஸு தெரியும், பாட்டு தெரியும்னா மிதுனம் தாங்க. அப்படி நிறைய விஷயங்களை இவர் சாதித்து ஒரு நல்ல நல்ல விஷயத்தை கொண்டு வந்தாலும் சில சின்ன சின்ன சஞ்சலங்கள், கஷ்டங்கள், உடல் ரீதியாக கால் சம்பந்தமான பிரச்சனைகள், பயிர் உபாதைகள், இதெல்லாம் இவருக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த மாந்தியும் சேர்க்கைனா இளம் வயதிலேயே அவர் வந்துட்டார். இளமையான வயதிலேயே அவர் இந்த ஃபீல்டுக்கு, சினி ஃபீல்டுக்கு வந்தது. பாட்டு பாடினது. அம்மா சந்திரன் செவ்வாயாக இருக்கனால நல்ல பாடகராக கடகத்தில் இருந்தனால அவங்களும் ஒரு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அம்மாவும் நல்ல ஒரு பாடகியாக, பாடகராக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா அதனால தான் அவர் ஞான கடவுளான விநாயகரை சொல்கிறோம். ஞான கடவுளான விநாயகர் ஒரு இடத்துல இருந்து சாதிக்கக்கூடிய தன்மைன்னு அர்த்தம். சுக்கிரன் தன்னோட இடத்துல இருந்தே அங்கே சாதிக்கும் போது பெண்களுக்கு நிறையா சலுகைகள், பெண்களை நல்ல ஒரு அவதூறு பண்ணால் அதுக்கெல்லாம் நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமே அதனால தான். இவருக்கு 40 to 50% நிறைய ஜெயிக்கக்கூடிய அமைப்பில், மெஜாரிட்டியான விஷயத்தில் இவர் ஓட்டுக்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சக்கர சனிப்பெயச்ச ராகவே கேதவே நமக. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. மிக சிறப்பான அற்புதமான அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றியுடன் சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி, அடியேன், கோவையிலிருந்து. இப்போ இந்த அரசியல் செல்வாக்கு, அரசியலுடைய அமைப்பில் எல்லாருமே பரபரப்பாக, துருதுருப்பாக, தமிழ்நாடே ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய இந்த பீரியடில் களத்தில் புதியதாக இறங்கிய கடகராசிக்கு சொந்தக்காரரான, கடகராசியில் பிறந்து ஆயில்யம் அவருக்கு பூசம் நானும் சலித்தவர் இல்லை அப்படின்னு தன்னுடைய அங்கீகாரமான சினிமா துறையுடைய அமைப்பில் படு சுட்டியாக, படு வேகமாக நான் இருக்கிறேன் இளைஞர், இளைஞி, சகோதர சகோதரிகளே அப்படின்னு பேசக்கூடிய அமைப்பில் தம்பி விஜய் அவர்களுடைய ஜாதக கட்டம் பூசம். யாருக்கெல்லாம் டஃப்பு கொடுக்குறாருனா ரிஷபராசிக்கும், இவரோட ராசிக்கான அமைப்பில் இருக்கக்கூடியவருக்கும். அஷ்டமத்து சனியிலேயே நான் களம் இறங்கி சில போராட்டங்களை நான் சந்திச்சிறேன் அப்படின்னு சந்திச்சிட்டார். இனி மக்களிடையே என்ன தொடர்பில் அவர் பிரபலிய யோகமாக ஒரு ஆட்சி பீடத்தை அமைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்திலையும் கற்ற குருமார்களுடைய ஆராய்ச்சி துறையை கொண்டு நம்ம இதை சொல்கிறோம். யாருக்கெல்லாம் அரசியல் தொடர்பு, அரசியல் செல்வாக்கு உண்டு அப்படிங்கிற தனி வீடியோவிலேயே நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ நம்மளுடைய நேரம் பொன்னான நேரமாக, ஒரு செல்வாக்கான நேரமாக, ஒரு அரசனாகக்கூடிய நேரமாக இருக்கிறதுக்கு தசாபுத்தி ரொம்ப முக்கியம்னு சொன்னோம்.
கடகராசியில் பிறந்திருந்தாலும் லக்னம் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கார். தம்பியுடைய லக்ன புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்தம் 4ஆம் பாதம் வாங்கியிருக்கு. அப்போ ரொம்ப இலகிய குணம், எதை எடுத்தாலும் கொஞ்சம் தாராள மனசும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் இயங்கக்கூடியவர், தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர். சட்டுன்னு கண்ணில் தண்ணி வச்சிருவாருங்கிறாங்களா ஜனம், அதில் இவர் பாசக்கார தம்பி அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ இவங்களுடைய தசா புத்தி இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர திசையில் சனி புத்தி போயிட்டுருக்கு 2028 நவம்பர் வரையும். நல்லா கவனிக்கணும். இவருடைய சுக்கிரன் எங்கே இருக்குன்னு பார்க்கணுங்க. ரிஷபத்தில் இருக்கிறார், கேதுவுடைய சேர்க்கையிலும் இருக்கிறார். இப்போ சுக்கிரன் தசாபுத்திநாதன் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கார். கேது பகவான் பார்த்திங்கன்னா மிருகசீடம் செவ்வாயுடைய. அப்போ உறவுகளிடையே சில மனக்கசப்பு. இந்த சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு, சுக்கிரன் சனி எல்லாம் ஒரு சில காலகட்டத்தில் கண்டிப்பாக பிரிவினைகளோ கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளையோ நடத்தி வைக்கும் அப்படிங்கிறது கிரக சேர்க்கையில் நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு லக்னம் கன்னின்னு சொன்னோம். 3, 6, 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானத்திலேயே மனைவினாலேயே நிறைய யோகங்களை அனுபவிச்சிருக்கக்கூடிய அமைப்பு, நல்ல மனைவியை அமையக்கூடிய அமைப்பில் இருந்து ஒரு பெண்ணால் நல்ல ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சில பெண்களால் நம்ம சில அவதூறுகள், கெட்ட பேர்கள், பணம் இழப்பு, மன நிம்மதியை குறைபாடு, இதெல்லாம் அந்த கேது தான் செய்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு அமைதியை தேடுதல், அமைதியாக போக்கில் போகிறதெல்லாம் இவருக்கு அதுதான் காரணம்னு சொல்லலாம். இந்த வாயை திறக்காமையே அப்படியே வாய்க்குள்ளாரையே பேசுவார். வணக்கம் அப்படின்னு அந்த உதட்டளவுக்குள்ளாரையே இவர் பேசக்கூடிய அமைப்பு 2ஆம் இடத்திலேயே. ஏன்னா சாமியார், சாதுக்கள், சிவனடியெல்லாம் சத்தம் போடு ஆய்வுலாம் பேச மாட்டாங்க. 2ஆம் இடத்துக்குடையவர் யாருன்னா சுக்கிரனுங்க. அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கேதுவுடைய சேர்க்கையிலேன்னு சொன்னேன். அதனால் இவர் சாந்தமாக அமைதியாக பேசக்கூடிய அமைப்பு. அதுவே அந்த சூரியன் மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி, மாந்தி. அந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது இவருடைய 50வது வயசுலேருந்து படிப்படியாக ஒரு ஆன்மீகம், பொதுமக்கள், இந்த மாதிரி தன்னகத்தே ஒரு சாது மாதிரி அமைதியான வாழ்க்கை. ஏன்னா 10இல் ஒரு பல கிரகங்கள் இருந்தால் அவர் லௌவீக வாழ்க்கையில் இருந்து ஒரு ஆன்மீகம், மக்கள் தொடர்புடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு விதிமுறைகள்லாம் இருக்குங்க. அப்போ மிதுனம் இடத்துலையே புதனுடைய இடத்துலையே புதன் பகவான் சூரியனுடைய சேர்க்கையில் டிகிரியெல்லாம் வச்சு நம்ம துல்லியமாக கணக்கெடுக்கணும். சனி பகவானும் அங்கே இருக்கார். தகப்பனுக்கும் இவருக்கு சில மனச்சஞ்சலங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் இவர் பிறந்து வளர கண்டிப்பாக தகப்பனை ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு, ஒரு உயர்வுக்கு கொண்டு போயிருக்கோம். அந்த சனி பகவான் சேர்க்க இருக்கனால அவர் அரசியலில் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இல்லாமல் போனதுக்கும், நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை, நுணுக்கமான விஷயங்களை, இசைத்துறை, கலைத்துறை எல்லாத்துலேயும் சாதித்ததுக்கு காரணமும், அவர் ஒரு இயக்குனராக இருந்த காரணமும், இவர் ஒரு இயக்குனர், நிறைய ஆராய்ச்சியெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு, எல்லா விஷயமும் எனக்கு டான்ஸு தெரியும், பாட்டு தெரியும்னா மிதுனம் தாங்க. அப்படி நிறைய விஷயங்களை இவர் சாதித்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்தாலும் சில சின்ன சஞ்சலங்கள், கஷ்டங்கள், உடல் ரீதியாக கால் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு உபாதைகள் இதெல்லாம் இவருக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த மாந்தியும் சுக்கிரனில் கேது தொடர்பும் இவர் அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் அந்த சுக்கிர திசையிலேயே கூட இவருக்கு வந்திருக்கும். ஃபுட் அலர்ஜி இது மாதிரி நிறையா இருக்குங்க. மருத்துவ ஜோதிடங்கள் அது வேறு மாதிரி போயிடும். அப்போ அரசியல் செல்வாக்கோடு இருக்கிறதுக்கு அமைப்புகள் 1, 5, 9 தொடர்பு மிக சிறப்பாக இருக்குதுங்க. எப்படின்னா புதன், 5ஆம் இடத்துக்குரியவர் சனி பகவான், செவ்வாய் தொடர்பு மிக சிறப்பாக நீச்சம் பெற்றாலும் சந்திரன் கூட இருக்கிறனால அது ஒரு விசேஷ அமைப்போட 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கார்.
அப்போ இந்த மாதிரி ஒரு செல்வாக்கை பெறக்கூடிய, அந்தஸ்தை பெறக்கூடிய அமைப்புக்கு இவருடைய கிரகங்கள்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குது. மக்களிடையே, பெண்களிடையே ஒரு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, அந்த மனசு அப்படிங்கிற இடத்துல போய் உட்கார்றது. நம்ம மனசில் இப்போ இடம் பிடிச்சிட்டாருங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. எத்தனையோ பேர் டிவியில், யூடியூப்பில் பேசுகிறாங்க, எல்லா ஜோதிடருமா மனசில் உட்காடுறாங்க. அது பெண்கள் வந்து ஜோதிடரில் உட்காந்து பேர் வாங்கிறது நம்மலாம் இப்போ நிறைய சேனலில் பேசுகிறோம். இப்போ ஒரு அந்த தனித்துவமாக விளங்கிறதுக்கெல்லாம் அதுக்கும் ஒரு பாக்கியம் வேணும், சந்திரன் சுக்கிரனுடைய தொடர்பு வேணும். இதற்கெல்லாம் ராகு பகவான் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பில் இருந்தால் தான் அந்த மீடியா சினிமா துறையில் வர முடியும். ஏன்னா சுக்கிரனை ராகு பார்க்குறார், ராகுவை சுக்கிரன் பார்க்குறார். அதனால் அந்த துறையில் பார்வைக்கு விசேஷம் அதிகங்க. இப்போ ராகுவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு புதனுடைய நட்சத்திர சாரம் வாங்கினனால தான் அந்த மிதுனத்தில் இருக்கும் பொழுது பெரிய சாதனைகள்லாம் இவங்க சாதிச்சாது. இளம் வயதிலேயே புதன் சேர்க்கைனா இளம் வயதிலேயே அவர் வந்துட்டார். இளமையான வயதிலேயே அவர் இந்த ஃபீல்டுக்கு, சினி ஃபீல்டுக்கு வந்தது. பாட்டு பாடினது. அம்மா சந்திரன் செவ்வாயாக இருக்கனால நல்ல பாடகராக கடகத்தில் இருந்தனால அவங்களும் ஒரு 11ஆம் இடத்துல இருக்கனால அம்மாவும் நல்ல ஒரு பாடகியாக, பாடகராக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். கேதுங்கிற ஒரு கிரகம் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் தூண்டுதலாக இருந்து வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு ஞான மார்க்கத்தோட அறிவை சிந்திக்கக்கூடிய அமைப்பை தரக்கூடியதுன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம சாயா கிரகம், நிழல் கிரகம் மட்டும் நினச்சிட்ருக்கோம். இது விபரீத ராஜயோகத்தை கொடுத்தாலும் ஒரு நிலையான ஒரு இந்த ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடியது யார் தெரியுங்களா? ஸ்ட்ராங்காக கேது தான். ஏன்னா அதனால தான் அவர் ஞானக்கடவுளான விநாயகரை சொல்கிறோம். ஞானக்கடவுளான விநாயகர் ஒரு இடத்துல இருந்து சாதிக்கக்கூடிய தன்மைன்னு அர்த்தம். சுக்கிரன் தன்னோட இடத்துல இருந்தே அங்கே சாதிக்கும் போது பெண்களுக்கு நிறையா சலுகைகள், பெண்களை நல்ல ஒரு அவதூறு பண்ணால் அதுக்கெல்லாம் நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமே அதனால தான். நல்லா கேட்டுக்கணும். அப்போ நாளுக்குடையவரை வந்து சூரியன், புதன், சனி பகவான் சமசப்தமாக வேற பார்க்குறாங்க. தாய் உள்ளம், தாயோட அமைப்பு, அந்த 4ஆம் பாகம் வீடு எல்லாமே சகலமும் நான் தரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ராஜயோகம், விபரீத ராஜயோகம். அப்போ 2028 வரையிலும் சில போராட்டங்களை சந்தித்து கொண்டு இருந்தாலும் அடுத்த ஒரு கட்டத்தில், அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக இவருக்கு அதிகமான மெஜாரிட்டியான வாய்ப்புகள் நிறைய இவருக்கு தாராபலனோட அனுபவமான இருக்கக்கூடிய அரசியல் துறை பிரபலிய பிரமுகர்களெல்லாம் இவர் சேர்த்துக்கிட்டார்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம்னே சொல்லலாம். தசாபுத்தி வேணால் இப்போ இவருக்கு சரியில்லாமல் இருக்குது, அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க. அதே போல் அஷ்டமத்து சனியிலேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்தில் இப்போ கேது இருக்கார், திதிசூனியமராக இருக்கார். அப்போ மறைமுகமான எதிரிகளை சம்பாரித்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு இதனால தான். தசா புத்தி இருக்கக்கூடிய அமைப்பில் அப்போ நமக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய விஷயமும் 7ஆம் இடத்துல சனி பகவானும் இருந்து, சனி பகவான் அந்த தசாநாதனை, அந்த தசா கிரகத்தை அந்த பார்க்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கக்கூடிய, ரிஷபத்தில் இருக்க சுக்கிரன் பார்க்கக்கூடிய அமைப்பு தான் இவருக்கு. மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதிரி மக்கள் தொடர்புலேயே இருந்து மக்களுக்கான விஷயங்கள் செய்யும் பொழுது அந்த குருவுடைய இடத்துல இருக்கிறனால ஒரு கௌரவமான விஷயத்தையும் கொடுத்து சில இடர்களையும் ஒரு சில விஷயத்தை வந்து போராட்டத்தையும் அந்த புதன் சூரியன் வந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிற அந்த மாந்தி தொடர்புனா சில சனி பகவானோட தொடர்புகள் அந்த பிரேத விஷயமெல்லாம் அந்த இறப்புகளை எல்லாம் சுட்டிய தனம் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சியில் நம்ம எல்லா கிரகத்தையும் சொல்லணும், பாவகத்தையும் சொல்லணும், தசாபுத்தியும் இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ பாதகத்தை கொடுத்துட்டார் சனி பகவான். எங்கே இருந்துங்க பாதகத்தை கொடுத்துட்டார் அப்படின்னா 10-7 தொடர்பில் நமக்கு இவருக்கு பாதகாதிபதி யாருங்க? லக்னம் வந்து கண்டிப்பாக கன்னியாக இருந்தால் இருக்கும் பட்சத்தில்
குரு பகவான் தான் இவருக்கு. அப்போ குரு சனி அப்படின்னா ஒரு பிரம்மகத்தி தோஷத்தோட தகப்பனுடைய வழியில் கூட நம்ம நிறைய ஆழமாக எடுக்கலாம். இப்படியெல்லாம் எடுத்தாலும் அரசாளக்கூடிய அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு மெஜாரிட்டியாக எல்லா மாவட்டத்துலேயும் நான் நிற்கிறேன்னு நம்ம நிற்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இவருக்கு 40 to 50% நிறைய ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் மெஜாரிட்டியான விஷயத்தில் இவர் ஓட்டுக்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு காலகட்டத்தில் 5வது ஆண்டோ அல்லது நடுவில் ஏதாவது ஆட்சி கலப்பெல்லாம் வந்துச்சுன்னா அதில் நின்றாது இவர் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமெல்லாம் உண்டு அப்படிங்கிறதும் நம்ம இந்த தருணத்தில் கிரகத்துடைய அமைப்பு, கோச்சார கிரக அமைப்பு, இதெல்லாம் நம்ம ஒரு தொடர்பில் நம்ம சொல்லியிருக்கோம். அடியேனுக்கு எட்டியது தான். அப்போ நம்ம கற்ற கல்வியை வைத்து வித்தையை வைத்து நம்ம சொல்லியிருக்கோம். ஏதாவது தவறுகள் இருந்தாலும் மன்னித்து அருள வேண்டும். உங்களுடைய விசேஷமான கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் சந்தேகம் இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் வருது. நமக்கான வித்தைகளுக்கான விஷயத்தை நம்ம எடுத்துக்காட்டி சுட்டி காட்டி மேலோட்டமாக, ஏன்னா அரசியல் அப்படிங்கும் பொழுது நம்ம ரொம்ப வெளிப்படையாக அப்பட்டமாக நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். எல்லாருக்குமே ஒரு நல்ல காலம், இந்த தமிழ்நாட்டில் நல்ல ஒரு விமோச்சனம் கிடைக்கணும். நிறைய நமக்கு வரக்கூடிய சலுகைகளாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், தீரக்கூடிய அமைப்பில் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கட்டும். பிரபஞ்சமும் நல்ல ஒரு பேராற்றலை எல்லாருக்கும் தரட்டும், அருள் பெறட்டும்னு சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன்.